சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கணியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்தமை சுடரே திரைபராமன்னும் அமதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் உண்மை விளக்கம் என்ற நூலில் 53வது செய்யுளை இன்று சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்யும் இறைவனின் திருவடித்தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயனை இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை அடிநாயேனை கருவியாக கொண்டு இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்று நிறைவான சிந்தனை உண்மை விளக்கம் முழுமையாக பெற்று உய்வடையக்கூடிய அற்புதமான சிந்தனை. உண்மை விளக்கம் என்ற நூலை முழுமையாக சிந்தித்து நிறைவுறுகின்ற திருநாள். மணவாசகம் கடந்தார் பெருமானே, எனக்கு மெய்யை காட்டிய மெய்கண்ட தேவரே, எனக்கு சில வினாக்கள் சுத்த வினாக்கள் உள்ளது. ஏன் ஆன்மாவுக்கு பாச நீக்கம் பற்றி வினவப்பட்ட வினா என்பதால் இது சுத்த வினா என்று நமக்கு அழகாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட வினாக்களை உங்களுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்கின்றேன். பெருமானே, கருணையோடு அதனை கேட்டு தாங்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தொடங்கி வினாக்களானது ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது, தேசியனே சாற்று என்று 7 வினாக்களை வைத்து அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் முகத்தானாக நமக்கு உண்மையை விளங்கிக் கொள்ள, உண்மை தவப்பயனை ஊட்டிக்கொள்ள நமக்காக கொடுத்து அருளியதே இந்த உண்மை விளக்கம் என்ற நூல். குருநாதர் தத்துவத்தை பற்றி ஆறாறு தத்துவம் ஏது என்ற வினாவிற்கு 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள், வித்தியா தத்துவங்கள் 7, இது சுத்த தத்துவம் 5 ஆகிய 36 தத்துவங்கள் இருக்குப்பா என்பதை ஐம்பெரும் பூதங்கள் 5 தத்துவம்,
அந்த தத்துவம், ஐம்பூதங்களுடைய வடிவங்கள் என்ன என்ன, இந்த ஐம்பூதங்களும் நமக்கு, இந்த ஐம்பூதங்களால் உடையதே நம்மளுடைய காயம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல். இந்த உடலில் என்னென்ன வகையாக ஐம்பூதங்கள் நமக்கு இருக்குப்பா அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த பூதங்களுடைய நிறங்கள் என்னென்ன, அந்த பூதங்களுடைய எழுத்துக்கள் என்னென்ன, பூதங்களுடைய அடையாளங்கள் என்னென்ன, அந்த பூதங்களுக்கு உரிய அதிதெய்வங்கள் என்னென்ன, அவற்றின் தொழில்கள் என்னென்ன என்பதையெல்லாம் சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதிதெய்வங்களுக்கு உரிய தொழில்களை விளக்கி அருளி, பூதங்களுக்கு என்று குணங்கள் இருக்கின்றது, பூதங்களுக்கு என்று தொழில் இருக்கின்றது, அவற்றையும் நமக்கு விளக்கி கூறி, ஐம்புலன்கள் என்பது ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் ஆகியவை ஐம்புலன்கள். பூதங்கள் என்றால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ ஐம்பூதம் அஞ்சாச்சு. ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, உருசுவை, நாற்றம் ஆகியவற்றை சொல்லி, அறிதற்கருவி என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் என்பது செவி, தோல், கண், நா, மூக்கு என்பதே ஞானேந்திரியங்கள். அந்த ஞானேந்திரியங்கள் எந்த பூதத்தை இடமாக கொண்டு அவற்றை அறிகின்றது, புலனை அறிகின்றது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தொழில்கருவி என்று சொல்லக்கூடியது நமக்கு 5. அது வாய், கால், கை, எருவாய், கருவாய். இந்த தொழில்கருவிகளின் செயல்பாடு எப்படி இருக்கின்றது, எந்த பூதத்தை இடமாக கொண்டு இது செயல்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லி அருளியிருக்கிறாங்க. அடுத்து உட்கருவிகள், அந்தக்கரணம் என்று சொல்லக்கூடியது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகியவை அந்தகரணம் என்று சொல்லி, அது என்னென்னலாம் செய்யும். மனம் என்ன பற்றும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் பலகாலம் ஊக்கம் கொண்டு எழும், சித்தம்னா உற்றதனை சிந்திக்கும் என்று சொல்லி, இவையெல்லாம் ஐம்பூதம், ஐம்புலன், அறிதற்கருவி 5, தொழில்கருவி 5, உட்கருவி 4, மொத்தம் 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. மேலும் வித்தியா தத்துவங்கள் 7 உள்ளது. அது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லக்கூடியது. இந்த 7க்கும் உரிய செயல்பாடுகள் என்னென்ன? காலம் என்ன செய்யும்? நியதி என்ன செய்யும்? காலம் என்பது உயிர்களுக்கு இறந்த காலத்தோடைய எல்லையையும், நிகழ்காலத்தோட பயனையும், எதிர்காலத்தோடைய புதுமையும் கூட்டும். நியதிங்கிறது எப்பொழுதுமே உயிர் அந்த வினைப்பயனை செய்தவனை சாருமாறு நிலைநிறுத்தும். அதான் நியதி. கலை தத்துவம் என்ன செய்யணும்னா, உயிருடைய ஆணவத்தை சிறிது நீக்கி ஆன்மாவோட செயலாற்றலை எழுப்பும். வித்தியா தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவாக எழுப்பும் அறிவை, ஆன்மாவோட அந்த அறிவை விரைவாக எழுப்பும். அது கலை தத்துவம் செயலாற்றலை எழுப்பும், வித்தியா தத்துவம் அறிவை விரைவாக எழுப்பும். இப்போ நமக்கு அறிவு நல்ல முறையில் வேலை செய்யுதுன்னா வித்தியா தத்துவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அராக தத்துவம் என்ன செய்யும்னா, பெற்றவற்றை காட்டிலும் பெறாதவற்றில் இச்சையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆக இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இது 5ஓடும் உயிர் கூடி ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் ஆகியவற்றை நுகருகின்ற காலத்து உயிருக்கு புருடன் என்று பெயர். புருடன் தனித்தத்துவம் அல்ல. இந்த மாயை என்ன செய்யும்னா, நிலையில்லாத பொருளை எல்லாம் நிலை என்று கருதி நமக்கு மயக்கத்தை கொடுக்கும். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. மணிவாசக பிறந்தகை. ஆக வித்தியா தத்துவம் என்பது 7, அதனுடைய செயல்பாடு இவை என்று சொல்லி அருளிய மணவாசகம் கடந்தார். சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவம் 5. அது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் என்று சொல்லக்கூடியது. ஆன்மாக்களுக்கு இயல்பாகவே அறிவு, இச்சை, செயல் உண்டு.
அது ஏன் செயல்படாமல் இருக்குன்னா ஆணவ மலத்தால் தடைப்பட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட தடையை நீக்கி நமக்கு திருவருள் துணை செய்ய நிலைகளமாக இருப்பது சுத்தமாயை. அதனால் நமக்கு சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய அஞ்சும் சிவத்தத்துவமாகும். இந்த சிவத்தத்துவத்துடைய தன்மையே நம்மளை உய்விக்கும். நாம் உய்வடைகின்ற நிலையில் இந்த 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கின்ற இறைவன் திருவடியோடு நாமும் கடந்து இறைவன் திருவருளால் அவனை அடைவோம் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆணவம் கண்மம்னா என்ன? ஆணவம் அறியாமை செய்யும். உயிருக்கு அறியாமையை ஊட்டுவது ஆணவமலம். நம்மளை பிணித்து இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் கண்மம். இதுதான் ஆணவம் கண்மம். அடுத்து மாணாக்கன் நான் யாருப்பா அப்படின்னு கேட்டார். நான் யாரு, எனக்கு என்னை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டவுடனே ஆன்மாவோட இயல்பை குருநாதர் சொல்றார். இப்ப தத்துவம் இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு, ஆணவம்னா இதுதான் சொல்லியாச்சு, கண்மனா இதுன்னு தான் சொல்லியாச்சு. உன்னுடைய இயல்பு என்னவென்றால் அனைத்தையும் உற்றும் உணர்ந்த சிவத்தின் முன் அறிவற்ற பொருள் என்னைக்குமே விளங்கி தோன்றாது. சிவமும் அறிவில்லாத பொருளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது உணராது, உய்யாது. அதனால இது ரெண்டும் கெட்டா நிலையில அறிவோடு சேர்ந்து அறிவு பொருளாயும் அறிவற்றதோடு சென்று அறிவற்ற பொருளாயும் நின்று கொண்டிருப்பது நீ. உனக்கு பேரு சதசத்து. சத்து பொருளும் அல்ல, அசத்து பொருளும் அல்ல, நீ சதசத்து பொருள் என்று சொன்னாங்க. அப்புறம் தத்துவங்களுடைய இயல்பு என்ன? தத்துவங்கள் தம்மைத்தாம் அறியாது. ஆனா உயிராகிய நீ தத்துவங்களை அறிவாய். இறைவன் என்பவன் நிறைந்த அறிவுடையவன். அவன் வேறாக நின்று அறிவுறுத்தி, ஒன்றாக நின்று உணர்த்தி, உடனாக நின்று நம்மை இயக்கி கொண்டிருப்பது இறைவன். இதுவே இறைவனுடைய இயல்பு என்று சொல்லி பெருமான் இந்த உயிர்களை உய்வடைக்க வேண்டி எப்படி இயக்குகின்றான், இயக்கத்திற்கு என்ன தேவைப்படுகின்றது என்றால் ஆடல். கூத்தபிரானுடைய திரு ஆடல். அவனுடைய கூத்து எதற்காக ஆடுகின்றான், அவன் கூத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்மாக்களோட பிறவி நீக்கம் செய்வதற்கே அவன் நடனம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த திருநடனத்தில் நமசிவாய மந்திரம், கூத்தப்பெருமான் திருவுரு என்று சொல்லக்கூடிய நடராச பெருமான் உருவத்தில் நமச்சிவாய மந்திரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ந என்றால் பெருமானுடைய திருவடிகள், ம என்றால் அவருடைய திருவயிறு, சி என்றால் அவருடைய திருத்தோள், வா என்றால் கருணை விளைகின்ற திருமுகம், யா என்றால் திருமுடி ஆகியவற்றை கண்டு நாம் அவ்வாறு ஆடல் காண வேண்டும். இதுவே நடராச பெருமானின் திருவுருவில் நமசிவாய மந்திரம் அமைந்த நிலை. சிவாய நம மந்திரம் எவ்வாறு அமர்ந்திருக்கும்னா, துடியை ஏந்திய திருக்கரம் சிகரம், வீசுகரம் வகரம், அஞ்சல்கரம் யகரம், தீயேந்திய திருக்கரம் நகரம், முயலகனை அழுத்திய திருவடி மகரம். இவையே நடராச பெருமான் திருவுருவில் சிவாய நம அமைந்த நிலை. பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய திருவாசிதான் நிறைசுடர். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, அதுவே திருவாசி. அந்த பிரணவத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுவே நிறைந்த சுடராக இருக்கின்றது. செருக்கற்றவர்களே இந்த உண்மை அறிய முடியும் என்று சொல்லிய மணவாசகம் கடந்தார். ஊன நடனம் என்பது பெருமான் உலகத்தை ஒடுக்கிய பின் மீண்டும் தோற்றுவிப்பதற்காகவும் உயிர்கள் உறங்குவதற்காகவும் செய்கின்ற சூக்கும ஐந்தொழிலும், உயிர்கள் விழிப்பு நிலையில் தத்துவங்களோடு கூடி இன்பங்களை துய்ப்பதற்கு செய்கின்ற ஐந்தொழிலும் ஆகிய 3 தொழிலும் ஊன நடனம் என்று சொல்லப்படுகின்றது. ஞான நடனம் என்பது மாயை உதறி நமக்காக பெருமான் வல்வினையை சுட்டு அவன் திருவடியிலே ஆணவமலத்தை வலிமை கெடுமாறு செய்து தூக்கிய திருவடியால் உயிர்களுக்கு ஆனந்தத்தை வழங்குதல் ஞான நடனமாகும்.
ஆனந்த நடனம் என்பது மௌனத்தை உடைய உயர்ந்த ஞானிகளுக்கு அந்த 3 மலங்களின் வாசனையை முழுதும் நீக்கி தன் முனைப்பு என்ற தன்னறிவு அற்ற நிலையில் சிவம் தோன்றி சிவகாம சுந்தரியோடு தோன்றி செய்யும் நடனம் ஆனந்த நடனம். இப்படிப்பட்ட ஆடலை கண்டாருக்கு பிறப்பு இல்லை என்பதை நமக்கு எடுத்தருளி 5 எழுத்தாகிய சிவாய நம என்ற மந்திரம் அழியக்கூடிய மந்திரம் ஆகிவிடுமோ என்று கேட்ட வினாவிற்கு இல்லையப்பா, திரு 5 எழுத்தானது ஒரு காலம் அழியாது. ஏனென்றால் அந்த எழுத்துக்களின் அடையாளம்தான் அழியுமே ஒழிய அந்த எழுத்துக்கள் சொல்லுகின்ற பொருள் ஒரு நாளும் அழிவதில்லை. ஏன், சிவன் சி என்பது சிவனையும், வா என்பது திருவருள் சக்தியையும், யா என்பது ஆன்மாவையும், நா என்பது திரோதானத்தையும், மா என்பது ஆணவ மலத்தையும் முறையாக காட்டுவதால் இந்த 5 பொருளும் எந்த நிலையிலும் அழியாத பொருளாக இருப்பதால் 5 எழுத்து அழியக்கூடிய மந்திரம் இல்லை என்பதை சொல்லி அந்த 5 எழுத்தின் பொருள்முறையை நமக்கு அழகாக எடுத்துரைத்து 5 எழுத்தை எப்படி எண்ண வேண்டும், சீயை முதலாக கொண்டு தான் எண்ண வேண்டும். அவ்வாறு நாம் சிகரத்தை முன்வைத்து ஓதினால் மட்டுமே அருள் நாடும், நகரத்தை முன்வைத்து ஓதினால் அருள் நாடாது என்று சொல்லி 5 எழுத்து உயர்வான மந்திரம். ஏனென்றால் இறைவனால் தோன்றிய ஆகமங்கள் வேதங்கள் எல்லாமே 5 எழுத்தின் விளக்கமாகவே நமக்கு அமையப்பெற்றது. புராணங்கள் எல்லாமே 5 எழுத்தின் விளக்கமாகவே நமக்கு அமையப்பெற்றது. தத்துவங்களை கடந்து நிற்கின்ற முக்தியும் 5 எழுத்தே, பேரின்பமும் 5 எழுத்தே என்பதை நமக்கு அழகாக சொல்லியிருந்தாங்க. இதுவே 5 எழுத்து ஆதி மந்திரத்தின் உயர்வு என்று நமக்கு மணவாசகம் கடந்தார் அருளி செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் முக்தி அடைந்தோர் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, நெருப்பும் அந்த தீயும் நெருப்பும் போல, வீணையும் அதனுடைய இசையும் போல ஒன்றில் ஒன்று அடங்கி இன்பத்தை தீர்த்து கொண்டிருக்கும். முக்திக்கு ஓமை என்னன்னா, இப்பொழுது எப்படி தத்துவங்களோடு கூடி நாமே தத்துவங்களே நாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதுபோல பெருமான் திருவடியில் 2 கலந்திருந்து இன்பத்தை தீர்த்து கொண்டிருப்போம். அவன் திருவடியில் ஆன்மா எவ்வாறு அணைந்து இன்புறும் என்றால், சூரியன் தோன்றிய இடத்து நிலவின் ஒளியானது எப்படி அதனோடு 2 கலந்து தனியாக அது பிரகாசிக்காமல் அந்த ஒளியோடு சேர்ந்து விடுகின்றதோ அப்படி இறைவனுடைய திருவடியில் உயிரானது இன்பத்தை தீர்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட முக்தியின் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவன் எங்கிருந்தோ வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். அவன் நமக்குள்ளேயே தான் இருக்கிறான். ஏற்கனவே நம் கண்ணில் ஆணவம் என்ற அறியாமை படலம் படர்ந்திருந்தது. அதனால் சூரியன் நமக்கு சிவசூரியன் தெரியவில்லை. அந்த படலத்தை நீக்கி விடுத்து சிவசூரியன் தெரிகின்றான். அவ்வளவுதான். உயிருக்குள் உயிராகத்தான் இறைவன் இருந்தான். ஆணவம் என்ற திரை கிழிந்தவுடனே நாம் அவனை கண்டு அவனை துய்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவே முக்தியின் முறை என்று சொல்லி அருளி, முக்தி என்ற நிலையில் 3 பொருளும் அழியாது என்று சொல்லி இருக்கிறீங்க. என்னைக்குமே 3 பொருளும் அழியா பொருள் என்று சொல்லியிருக்கீங்க. எனக்கு முக்தியில் 3ஐயும் காட்டுங்க என்று சொல்லிவிடுத்து, முக்தி நிலையில் உயிர்களுக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பது இறைவன், அதை துய்த்து கொண்டிருப்பது உயிர். அது இன்பத்தை துய்ப்பதற்கு துணை நிற்பது ஆணவ மலம். எப்படி துணை நிற்பது? சும்மா அடங்கி கிடந்து தொந்தரவு பண்ணாமல் இருப்பதே அது துணை நிற்பது என்பதை சொல்லி அருளி, முக்திக்கு அழியாத காரணமாக இருப்பது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, திருக்கூட்ட வழிபாடு. இது 3மே முக்தியை கொடுக்கக்கூடிய நிரந்தர நிலையான காரணம். ஆனால் இதனை ஒன்றி மெய்ஞான பொருள் என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முக்தி உண்டு. மீண்டும் ஒரு பிறவிக்கு வரமாட்டாங்க. இப்படி நின்றவர்களுக்கு முக்திக்கு உரிய பக்தி வரும். அப்படி பக்தி வந்த நிலையில் அந்த உயிரானது கன்றை ஈன்ற பசுவினை போல மிகவும் கசிந்து உருகி உருகி ஞான குருவிடத்தும் சிவலிங்கத்து இடத்தும் அடியார் திருவிடத்திடத்தும் அன்பு செலுத்தி சீவன் முக்தராக வாழும். அப்படி வாழ்கின்ற நிலையில் மலத்தின் வாசனை கூட நீங்கி பக்தி நெறியில் உறுதியாக நிற்கும். இப்படி நின்ற நிலையில் அதற்கு உண்மை தவப்பயன் கிட்டும். அதுவே இன்றைய பாடல். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்துவிடா வெண்ணை சுவேதவனமை கண்ட நாதனே உண்மை தவபயனே உற்று.
சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே. ஏன் இறைவனை நாடி வந்தவரை பிறர்பால் செல்லா வண்ணம் மெய்நெறியிலே கூட்டி வைக்கக்கூடிய, ஏன் பொய் காட்டி பொய் அகற்றியாயிற்று. இப்ப மெய் காட்டுகின்றார். மெய் காட்டி மெய்யை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெருமானுடைய திருவருள் கருணை. அப்போ அப்படி சுவேதவன பெருமாளாக வந்து வெண்ணெய் நல்லூரிலே தோன்றி உண்மை நெறியை விட்டு என்னை வெளியே செல்லா வண்ணம் எனக்கு கருணை செய்த கருணை கடலே, அடியேன் முன்பு செய்த உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் ஆகிய தவப்பயனால் உண்மை தவப்பயனே உற்றினார். ஏன் எப்படி உங்களுடைய திருவடியை அடியேன் வந்து அடைஞ்சேன்னா, ஏற்கனவே செய்து வைத்த அடியேன் முன்பு செய்து வைத்த உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் ஆகிய தவப்பயனால் உம்மை வந்து அடைந்திருக்கின்றேன். எக்காலத்தும் உங்களை இனி நீங்காது பிறவி பெருங்கடலில் போய் வீழ்ந்து துன்பமடையாது உலகில் பெருவாழ்வை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதான் வாழ்ந்தேன் அருட்கடலை. எப்படி வாழ்ந்தேன்? வற்றா பவகடலில் வீழ்ந்தே அலையாமல் வாழ்ந்தேன் இந்த உலகத்துல. அப்ப இந்த உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை சரியை உண்மை கிரியைனா எதிர்பார்க்காமல் செய்வது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம். ஆக தவப்பயன் இருந்ததால் தங்கள் திருவடியை வந்து அடைந்திருக்கின்றேன். நம்பி ஆரூரர் அழகா சொல்லுவாங்க திருவாரூர் பதிகத்துல, விரவினால் விடுவதற்கு அறியானை. பெருமானுக்கு நம்ம தவம் இருந்து அவன் திருவடியை பிடிச்சுக்கிட்டா, அவனை போற்றினால் அவன் நம்மளை விட்டு விட மாட்டான். அவனை விட்டு நம்மளாலையும் போக முடியாது. அப்படிப்பட்ட நிலை எனக்கு கிடைக்க பெற்று மீண்டும் பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் வாழ்ந்தேன் என் பெருமானே என்று சொல்லி தன்னுடைய குருநாதரை சிவமாக நினைந்து வழிபாடு செய்கின்ற நிறைவான செய்யுள் என்று. அப்போ நாமும் உண்மை தவப்பயன் பெற வேண்டுமென்றால் எப்படி? இந்த பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்புறாமல் இறைவன் திருவடியில் இன்புற வேண்டுமென்றால் தவநெறி நமக்கு வேணும். அப்படிப்பட்ட தவநெறி நமக்கு வேண்டுமென்றால் நாம் எல்லாம் முதலில் செய்ய வேண்டிய தலையாய கடமை, நம்பி ஆரூரர் பெருந்தகை அருளி செய்த திருத்துறையூர் பதிகத்தை ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். அந்த பதிகத்தை ஓதினால் நிச்சயம் நமக்கு உண்மை தவப்பயன் கிடைக்கும். இறைவனே வந்து தடுத்து ஆண்டு அருள் செய்த நம்பி ஆரூரர் திருத்துறையூர் செல்லும் போது எனக்கு தவநெறி வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே தவநெறில தான் இருக்கிறார், இருந்தாலும் நமக்காக தவநெறியை கேட்டார். அப்படிப்பட்ட தவநெறியை வேண்டுமென்றால் திருத்துறையூர் பதிகம் மலையார் அறிவித்திரள் மாமணி உந்தி என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகம் நம்பி ஆரூரர் அருளிய திருப்பதிகம். அதில் பாருங்க, ஒவ்வொரு வரியும் அந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, எந்தாய் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, நாதா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, ஐயா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மெய்யே பொய்யாத தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார். இந்த பதிகத்தை பாடி வல்லமை பெற்றவர்கள் மெய்யே பெறுவார்கள். தவநெறிதானே மெய் என்றால் இங்கு சிவங்க. அப்படிப்பட்ட சிவத்தை தவநெறியின் காரணமாக பெறுவார்கள். இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்தால் அவர்களுக்கு தவநெறி கிடைக்கும். அப்படி தவநெறி கிடைத்தால் அவர் மெய்யாக இருக்கக்கூடிய திருவடியில் போய் சென்று சேர்ந்து இன்பத்தை துய்ப்பார் என்பது இந்த திருப்பதிகத்துடைய பயனாக இருக்கின்றது. ஆக நாம் உண்மை தவப்பயன் பெற வேண்டுமென்றால் நம்பி ஆரூரர் பெருமான் அருளி செய்த திருத்துறையூர் பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாடி தவநெறியை பெற்று, தவநெறியால் சிவநெறியை பெற்று, சிவநெறியால் கசிந்து கசிந்து உருகி உண்மை பக்தியில் முக்தி தரக்கூடிய பக்தியில் நின்று அவன் திருவடியை பெற்று உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.